ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். அதாவது ஆனி மாதத்துடைய அமாவாசையானது பிறந்திருக்குங்க. ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்கள் பயங்கரமாக ஏற்க பொழுது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக போகுது. சுழற்றி அடிக்கிற மாதிரி அமாவாசையானது வந்திருக்கு. ஸோ அது இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆனி மாத அமாவாசையை பற்றி தெரியாதவங்க முதல்ல அந்த அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அமாவாசையில் உருவாகக்கூடிய யோகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஒரு நாளுங்க. அமாவாசையிலையும் சரி, பௌர்ணமியிலும் சரி, பிரபஞ்சத்தில் சக்தியானது சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களை காட்டிலும் அதிகமாகவே இருக்குங்க சூரியன் சந்திரனிடையே. ஸோ இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது அது ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெறும். அதில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு. ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் தேவர்களுடைய காலை பொழுதில் வரக்கூடிய கடைசி மாதம். அதாவது தேவர்களுக்குன்னு காலை பொழுது 6 மாதம் இருக்குல்ல, அந்த 6 மாதத்தில் கடைசியாக தேவர்களுடைய காலை பொழுது இருக்கக்கூடிய மாதம்னா அது இந்த ஆனி மாதம் என்று சொல்லப்படும். அதனால தான் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். இந்த அமாவாசை ஆனி மாதம் கடைசியாக வரக்கூடிய தேவர்களுடைய பொழுதில் வரக்கூடிய அமாவாசை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாத அமாவாசைக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரும்போது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த இதுக்கு நட்சத்திரம் வேறுபடும். இப்போ இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மேக்சிமம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும். திருவாதிரையில் வரக்கூடிய அமாவாசையானது ஒரு முறை நாம் தர்ப்பணம் கொடுத்தா 12 ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த டைம் காட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரத்தில் அமாவாசையானது வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு அமாவாசையானது நாம் முழுசாக பார்த்தா 12 அமாவாசை பார்த்ததுக்கான சமம் நமக்கு உண்டு. இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆனி அமாவாசையுடைய சிறப்பு. இப்பேற்பட்ட இந்த ஆனி அமாவாசையில் கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க. இதனோட அடிப்படையில் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை அவங்க கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த பலன்களை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கான கிரகநிலை அமாவாசைக்கு பின் எப்படி இருக்குது, கிரகமாற்றங்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற கிரகநிலையை நோட் பண்ணிக்கோங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்குது. கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேறு இருக்குது. கிரகமாற்றங்கள் பார்க்கும்போது கரெக்டாக ஜூலை 7ஆம் தேதி அமாவாசைக்கு பின்னாடி சுக்கிரன் ரணருண ரேகஸ்தானத்திலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 11ஆம் தேதி ஜூலையில் செவ்வாய் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூலை 16ஆம் தேதி சூரியன் ரணருண ரேகஸ்தானத்திலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி 3 வித கிரகமாற்றங்கள் அமாவாசைக்கு பிறகு இருக்குது. இந்த கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னும் அதிகமாக எல்லா விஷயங்களுக்கும் திட்டமிட்டு செய்யணுமா. ஒரு சின்ன பேப்பர் பேனா வாங்குறதுனா கூட அதுக்கும் திட்டமிடணுமா.
அந்த மாதிரியெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு செயல்படணும். அப்படி நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட்டிங்கன்னா பெரிய இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அப்புறம் உங்களுடைய உடல்நல சிறப்பான முன்னேற்றம் அடையும். உங்கள் உடல்நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இனி இருக்காது. இருந்தாலும் அவ்வப்போது இந்த அமாவாசைக்கு பிறகு சிற்சில ஔசூரியங்கள் வந்து போகலாம். அது ரொம்ப பயப்பட வேண்டியது கிடையாது. தூக்கத்திற்கு ஆசைப்படாமல் உழைத்தீர்கள் நீங்கள அந்த உழைப்புக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றி நிச்சயம். உங்களுடைய வாக்கு வன்மையானது கூடும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும். வாக்கு வன்மை கூறுறது, பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நாட்கள் செல்லும். அதே போல் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளோடு அமாவாசைக்கு பிறகு வாக்குவாதம் ஏற்படலாம். உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களோடு மேன்மையை கடைபிடிங்க. அப்படி கடைபிடிச்சிங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுவதெல்லாம் கொஞ்சம் தப்பிக்கலாம். நல்ல பெயர் கிடைக்கும். பணிமாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பணிமாற்றம் கிடைக்கும். புதிய இடத்துல போனால் பணி சுமை வரும். அதனால் இருக்கிற வேலையில் இருக்கிறது நல்லது. முன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு பணியினை செவ்வாக செய்யுங்க. முன்முறுவலோடுனா என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோடு பணியினை செய்யுங்க. அப்படி நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்போ செயல்பட்டிங்கன்னா இந்த அமாவாசை பிறகு உங்களுக்கு நாட்கள் உத்தியோகத்தில் நல்லதாக அமையும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் லாபகரமான முதலீடு செய்யலாம். எதிர்காலத்திற்கு சேமித்து வைங்க. அதுக்கான நேரமாக இந்த நேரமானது வந்திருக்கு. வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுக்கள் ஆகியவற்றை குறைங்க. அதெல்லாம் நீங்கள் தொழிலில் குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலை இழுத்துட்டு மூடிட்டு போக வேண்டியதான். ஸோ தொழில் செய்பவர்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நான் சொன்னது போல் இதற்கேற்ப நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. தைரியத்தை இழக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அதை மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். வீடு, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு வாங்கிறதுக்கு முன்னாடி கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களோடு தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. தேவையில்லாத டைமில் பேசி மனஸ்தாபம் ஏற்படுத்திக்காதீங்க. ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சோதனைகள் மிகுந்த டைமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்குங்க. வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நல ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டர் பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலையை பாருங்கள். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட முன்னேற்றத்தில் தடைகளானது இருக்கும். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம் என்று இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கூட குழந்தைகள் நலன் சிறக்கும். பிள்ளைகள் நன்றாக படிக்க முடியும். அவ்வப்போது நோய்கள் மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது சரியாகும். கணவன் மனைவிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேச்சுலையும் செயல்லையும் கவனம் தேவை. பெண்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அதில் கவனமாக இருந்தாவே போதும்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கூட மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த அமாவாசைக்கு பிறகு படிக்க வேண்டும். படிப்பில் மந்த நிலை ஏற்படலாம். உங்களது முழு திறனையும் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு முழு திறனையும் காட்டுங்க. ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்போ நான் சொன்ன இந்த கணிப்புக்கு ஏற்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்ச கணிப்பை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா வெள்வை இலையை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யணுமா. இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாக கிடைக்குமா. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.